உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சீர்காழி தொகுதியில மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும்னு அறிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில மதிமுக சீர்காழி தொகுதியில தனி சின்னத்துல போட்டியிடும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் என்பவர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவார்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம் ரமேஷ். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதுல 3 தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலையும் சீர்காழி தொகுதியில் தனி சின்னத்திலையும் போட்டியிடுவோம் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருந்தார். ஆனால் இப்போது ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. சீர்காழியிலும் மதிமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் தான் களம் காண்பார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இதன் மூலம் மதிமுக போட்டியிடக்கூடிய 4 இடங்கள்லயுமே திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துல தான் அவங்க போட்டியிட போறாங்க. இதனால உதயசூரியன் சின்னத்துல களம் காணும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இப்போது 176ஆக உயர்ந்திருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட முன்னாடியே எங்களுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த சின்னம் கேட்டு வாங்குறதுல சில தாமதம் நீடிக்கிறதுனால இப்ப அவங்க ஒரு புது முடிவா, ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவா இந்த உதயசூரியன் சின்னத்துல சீர்காழியிலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே மதிமுக 4 சட்டமன்ற தொகுதியிலையுமே உதயசூரியன் சின்னத்துல இப்ப களம் காண போறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.